அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பரதனின் உள்ளம் தொடர் துயர்கடலை அணியுமாறு செய்துவிட்டீர் என்று சத்துருக்கன் முனிவர் யாவரிடமும் கூறுதல். பாடல் எண் 948. தேடி எங்கும் திரிந்தாலும் தெய்வம் போல் காணாத ஈடில்லாதோன் நெஞ்சை இரக்கமின்றி கூண வைத்தே, நீடித்தே மனம் துயர நெடுங்கடலை பூண வைத்தீர், கூடில்லா அன்னத்தை கொன்று இன்பும் காணல் என்றீர். இதுவே 948வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தேடி எங்கும் திரிந்தாலும் தெய்வம் போல் காணாத என்ற முதல் வரிக்கான விளக்கம். எங்கெங்கு அலைந்து தேடி திரிந்தாலும் இந்த உலகத்தில் இறைவனை காண முடியாது. இறைவனை காண்பது என்பது மிகவும் அரிது என்பதை போலவே இந்த உலகத்தில் எங்கெங்கு அலைந்து தேடினாலும் பரதன் போன்ற நல்ல உள்ளத்தை காணவே முடியாது. ஈடில்லாதோன் நெஞ்சை இரக்கமின்றி பூண வைத்தே, அவ்வாறு காணவே முடியாத மிகவும் அரிதான தெய்வம் போலவே காணவே கிடைக்காத, காணவே முடியாத, காண்பதற்கு மிகவும் அரிதான, ஈடே இல்லாத உயர்ந்த நெஞ்சத்தை கொண்ட என் தமையனாகிய பரதனின் நல்ல உள்ளத்தை இரக்கமின்றி கூண வைத்தே, எந்தவித இரக்கமும் இல்லாமல் அவனை அல்லல் நாணம் என்கிற மிகவும் துன்பத்தால் எழக்கூடிய நாணத்தால் அவனுடைய உள்ளத்தை கூனி குறுகி போக வைத்தே, நீடித்தே மனம் துயர நெடுங்கடலை பூண வைத்தீர். தொடர்ந்து நீடித்து அவனுடைய உள்ளமானது நெடுந்துயர்கடல் என்கிற பெருந்துயர்கடலை அடைந்து அந்த துயர்கடலுள் மூழ்கி அந்த துயர்கடலையே அணிந்து கொள்ளுமாறு நீவிர் செய்து விட்டீர். அவ்வாறு நீவிர் செய்த செயலானது கூடில்லா அன்னத்தை கொன்று இன்பும் காணல் என்று, கூடே இல்லாத அன்னம் ஒன்று உம்மை தேடி வந்து உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்த நேரத்தில் சற்றும் கூட இரக்கமில்லாமல் நல்லது செய்வதற்காக வந்த அந்த அன்னத்தை, நன்மை செய்யக்கூடிய அந்த அன்னத்தை கொன்று, அவ்வாறு கொன்றதற்கு வருத்தமும் அடையாமல் அதற்கு பதிலாக இன்பம் அடைந்தது போல் நீங்கள் என்னுடைய தமையன் பரதனுடைய உள்ளத்தை மிகவும் வேதனைப்படுத்தி விட்டீர். இவ்வாறு நீர் செய்யலாமோ என்று சத்துருக்கன் அந்த முனிவர் யாவரையும் நோக்கி கேட்டான். இதுவே 948வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 949வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.